எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். எப்படி ஜப்பானிய மொழியில வாங்கிற பார்ட்டிகள பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றாங்க, ஒரு வாக்கியத்த உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டு ஒரு இதில எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவதுங்க, வா பார்ட்டிகிள் என்பது அதாவது ஒரு எப்படி சொல்றாது, ஒரு பொருள் குறிப்பான் அப்படிம்பாங்க தமிழ்ல. இங்கிலீஷில் சொல்ல போனால் டாபிக் மார்க்கர். இதுதான் வா. அதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு தலைப்பு, இதை பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்கு வாவை பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, வத்தாசி வா, கக்ஸே தெஸ், நான் மாணவன் அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்துக்கு. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நிஹோன் வா கிரே தெஸ். நிஹோன்னா ஜப்பான், வாங்கிற பார்ட்டிகல் பயன்படுத்தியிருக்கோம். கிரே தெஸ், கிரேனா அழகு, ஜப்பான் அழகானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வாங்கிற பார்ட்டிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னொன்றுங்க, வாங்கிறது பார்ட்டிக்கலாக வரும்போது நம்ம இதை வான் தான் உச்சரிக்கிறோம். இது ஹான்னு நம்ம உச்சரிக்கக்கூடாது. பார்ட்டிக்கலாக வரும்போது நம்ம இதை ஹான்னு உச்சரிக்கக்கூடாது, சரிங்களா? எதிர்மறை மற்றும் வேறுபாடு காட்டும் போது நம்ம இதை எப்படி பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கோ வா சுகி தேஸ், பனானா வா சுகி ஜனாய் தேஸ். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ரிங்கோனா ஆப்பிள், ஆப்பிள் எனக்கு பிடிக்கும். சுகினா லைக், ஆப்பிள் எனக்கு பிடிக்கும். பனானானா வாழைப்பழம், வாழைப்பழம் சுகி ஜனாய் தேஸ், பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். ஜனாய் சேர்த்துக்கிட்டோம்னா பிடிக்காதுன்னு அர்த்தம். சுகி ஜனாய் தேஸ், வாழைப்பழம் எனக்கு பிடிக்காது. இந்த வாவை நினைவில் வைத்துக்கிறதுக்கு ஒரு எளிதான வழி இருக்குது. அதாவது வா வாக்கியத்தின் தலைப்பு போல் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு பத்திரிகையில் தலைப்பு இருக்கும், அதாவது தலைப்பாக இருக்கும், ஒரு பத்திரிகையில் தலைப்பாக இருக்கும், அதுதான் வா. பிறகு அதை பற்றி விரிவாக சொல்லப்படும், அதுதான் மீதமுள்ள பகுதி. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.